Hello friends, welcome to my channel. Today 10th standard exercise 2.3 chapter 2ல வந்து பாத்தீங்கன்னா polynomial division பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல first sumல வந்து பாத்தீங்கன்னா third division வந்து subdivision வந்து பாத்தீங்கன்னா p of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. p of x வந்து பாத்தீங்கன்னா நம்ம dividend. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்போதுமே டிவிடெண்டை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போடும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைசரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது டிவிடெண்ட்டை எழுத போகிறோம். எக்ஸ் பவர் 4 க்யூப் கிடையாது. ஸோ ப்ளஸ் 0x க்யூப் ஸ்கொயர்டும் இல்லை, 0x ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் இருக்குது, மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். அதே போல் டிவைசரும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுறோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து டிவிடெண்ட்டோட ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து டிவைசரோட ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் 4 divided by minus x square. இந்த மைனஸ் விட்டுறக்கூடாது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ கோஷன்ட்டோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால் இந்த டிவைசரை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட், எக்ஸ் பவர் 4. அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு 2 மைனஸ் 2x ஸ்கொயர் கிடைக்கும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே நேரம் எழுதிக்கலாம், மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது மைனஸ், அதாவது சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். இது வந்து மைனஸ் ஆயிரும், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4ம் மைனஸ் எக்ஸ் பவர் 4ம் கேன்சல் ஆயிரும். அடுத்தது 0x க்யூப் தான் இருக்குது. அடுத்த டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஓகேங்களா? அது 0 தான், அதனால் ப்ளஸ் 2x ஸ்கொயர் அப்படியே வந்துடும். மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன டேர்ம் இருக்குது? 0x க்யூப், அதனால் அதை விட்டுருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் எடுத்து டிவைசரோட ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது 2x ஸ்கொயர் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸை மறக்கக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 2 கிடைக்கும். ஓகேங்களா? மைனஸ் 2. இப்போது கோஷன்ட்டில் இருக்கிற மைனஸ் 2வால் தான் இந்த டிவைசரை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸை விட்டுட்டு பாசிட்டிவாக இந்த 2 மட்டும் எடுத்துக்கக்கூடாது. மைனஸ் 2வால் இந்த டிவைசர் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போது மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் 2x ஸ்கொயர் கிடச்சிரும். 2x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 2. ஓகேங்களா? அப்போ மைனஸ் 4 கிடைக்கும். 2 இன்ட்டு 2 4, மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 4. சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகும். இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இது ஆல்ரெடி 0ல் தான் இருக்குது. அடுத்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 5x ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 10 கிடச்சிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ரிமைண்டர். இது வந்து நமக்கு கிடச்சிருக்க கோஷன். ஓகேங்களா? இப்போ அதை எடுத்து எழுத போகிறோம். கோஷன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 5x ப்ளஸ் 10. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ரிமைண்டர். இப்போ பாலினாமியல் டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதுறீங்க டிவிடெண்ட்டை. அப்படி மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டேர்ம் எடுத்தும் டிவைட் பண்ணி எழுதும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக போட்டு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
டிவைசர் இருந்தாலும் சேஞ்சாக இருந்தாலும் அதையும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த மைனஸ் வந்து மிஸ் பண்ணாமல் போடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து டிவைசரில் வந்து பார்த்திங்கன்னா -x² இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து ஃபஸ்ட் டேர்மால் வந்து டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா x⁴ எழுதிட்டு இந்த மைனஸ் விட்டுட்டு x² மட்டும் எழுதக்கூடாது. மைனஸும் சேர்த்து தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து கோஷன்ட்டில் வந்து -x² கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் மட்டும் வரும்போது இந்த மைனஸ் நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா -2ன்னு தான் எடுத்துக்கணும். -2வால் தான் வந்து இந்த டிவைசர் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதணும். இந்த மைனஸை விட்டுட்டு வெறும் 2 மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிடுறீங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர் மைனஸ் வந்துச்சுன்னா கோஷன்ட்டில் அந்த மைனஸோடு சேர்த்து தான் வந்து டிவைசரை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிஷன் ஆஃப் பாலினாமியல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.